பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 23வது ஸ்லோகம். ஏப்யன்யதேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதிபூர்வகம். ஏப்யன்யதேவதா பக்தாः யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதிபூர்வகம். கௌந்தேயா, குந்தி புத்திரனே, ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய், அன்விதா, எந்த விதமான மாறுபாடுடைய எண்ணங்கள் இல்லாதவர்களாகும் எவர்கள் அந்நிய தேவதாக பக்தாக அபி, அதாவது வேறு தேவதைகளிடமும் பக்தி செலுத்தியும் பூஜிக்கின்றார்களோ, தே அபி, அவர்களும் கூட மாமேவ, என்னைத்தான் அவிதிபூர்வகம், அறியாமையை முன்னிட்டு பூஜிக்கின்றார். அதாவது சில ஸ்லோகத்துக்கு முன்னாடி பெருமாள் சொன்னார், உனக்கு அப்பண்டா நான், எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் அப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அகம் கிரதுரகம் யஜ்ஞா ஸ்வதாகம் அகம் ஔஷதம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் தாத்த அப்பாவாக இருக்கிறதுனாலையும், எல்லாருக்கும் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் ஆனத்தினாலையும் எல்லாத்துக்கும் ஒரே விதமான பிரயாசப்படத்தான் வேணும். ஆனால் அந்த செய்கிற வேலையில் அத்தனையும் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், இது பெருமாளுடைய திருமுகோல்லாசத்துக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த வேலையை செய்தால் அது பெருமாளை சென்றடையும். ஆனால் அப்படி இல்லாமல் காமிய கர்மங்கள், இதுதான் வேணும், இந்த மாதிரி ஒரு பலன் வேணும்னு அந்த உத்தேசித்து பலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலையை செய்யும்பொழுது அது என்ன ஆகும், அவர்களும் அறியாமையினால் பெருமாளுக்கு தான் அந்த பூஜனை சென்று சேர்றது. ஆனால் அப்படி இல்லை, தன்னை மதிக்காமல், அதாவது பெருமாளுக்கு சென்று அடையிறதுன்னு தெரியாமல் இதர தேவதாந்தரங்களை பூஜிப்பதால் அவர்கள் அறியாமையை முன்னிட்டு என்னைத்தான் பூஜிக்கின்றனர் என்று பெருமாள் சொல்கிறார். இங்குள்ளவர்கள் இந்த ஏப்யன்ய தேவதா பக்தாக அப்படின்னு சொல்கிறோமே, அந்நிய தேவதைகளை அவள் உபாசனை பண்ணுறவர்கள் கூட இங்கு கூறியவர்களும் உத்தம பக்தர்களைப் போல் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் ஆயினும் அவர்களுக்கு தாம் பூசனை செய்கின்ற அந்த தேவதாந்தரங்களில் ஸ்ரத்தை உள்ளவர்களே. இந்த ஸ்ரத்தையும் மிண்டி டம்பத்துக்காக மட்டுமே யஜ்ஞாதி கர்ப்பங்களை செய்பவர்கள் அசுர சுபாவம் உடையவர்கள், அவர்கள் அதமர்கள் அப்படின்னு பெருமாள் இங்கே சொல்லிக்கிறார். அதனால் எந்த காரியம் செய்தாலும் எல்லாமே ஈஸ்வர அனுஜ்ஞை, ஈஸ்வரோட ஆக்ஞை, ஈஸ்வரனுடைய முகோல்லாசத்துக்காக மட்டுமே, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்திக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எல்லா பூஜைகளும் செய்ய வேண்டும். காமியார்த்தமாக எந்த ஒரு பலனை உத்தேசித்து செய்யதா இருந்தாலும் அந்த செய்கிற செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே உரியவை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கர்மங்களை தலை கட்டணும். இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.